இந்த பூமிக்கு வந்து நீங்க பிறந்தீங்கனாலே நீங்க யாரு? ஒரு பரபிரம்ம பீடத்துக்கு வரதுக்கான புண்ணியத்தை இருந்தால் தான் வந்தீங்க ஃபர்ஸ்ட். அப்ப நீங்க பாவம் செஞ்ச ஜென்மம் இல்ல, பாவத்தை கழிக்க வந்த ஒரு புண்ணியம் இது. அப்ப பூம வித்யால செகண்ட் என்ன? விண்ணில் விஷயம் அறியும் விஞ்ஞானம் மண்ணை வைத்தே சாத்தியம். நீயா இருக்கையில் நீயே சிறந்தவன், ஏனெனில் இறைநிலை நிறைந்தவன். கருமாறி உருமாறி பிறக்கும் முன்னே நெறி மாறாமல் இருக்க வழி செய்யும் அறிவியல் ஆன்மீகம். உன்னை எதுக்கு செஞ்சாரு அப்படின்ற விஷயத்தை மீறி நீ என்ன செய்யணுன்றதை இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? எல்லாம் அந்த ஓம்காரம் தான். இந்த உலகத்தில் 3 விஷயம் அடங்காது. அந்த ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுண்டுனா சத்தம் கிடையாது, ஒரு வைப்ரேஷன். எல்லா எனர்ஜியும் வேவ் தான். வேவுக்கெல்லாம் தலையால வேவ் தான் அந்த சிவன். அந்த வேவே இல்லாம வைப்ரேஷன் இல்லாம இருக்கனால தான் சிவன் தலையில் என்ன இருக்கு? பாம்பு இருக்குன்னு சில லூசு சொல்லி வச்சுது. ஆனா வாசுகி இருக்கு. என்ன இருக்கு? வாசுகி. அது சர்ப்பம் இல்ல, அது நாதம் இல்ல, அது பாம்பு இல்ல, அது வாசுகி. சுகமா சுவாசம் இருக்கும் நேரத்தில் விழிப்புடன் பெற்ற இறைவனின் உணர்வு உச்சியில் ஓங்கியே இருப்பதால் முருகனை கொண்டு உச்சியில் சிவனாய் நின்று இனி இச்சை இல்லாமல் வாழ்வீர், சர்ச்சை இல்லாமல் கர்மத்தில் மிச்சம் இல்லாமல் இறைவனாய் வாழ்ந்தேன். You should realize this. எனக்கு இப்படி தான் பேசணும்னு ஆசை, ஆனால் உங்களுக்கு புரியாது. ஆனால் ஒரு விஷயம் புரியும், இவர் சொல்றதுல ஏதோ ஒரு ஞானம் இருக்கு. இவர் சிவனை பற்றி பாராட்டி பேசலை, சிவன்ற ஒரு, ஏன்னா இப்போ நான் சிவன் சிவன் சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இமயமலையில் ஷொட்டர் கொடுக்காம ஒரு ஒய்ஃபை உட்கார வச்சாங்களே, அந்த சிவனை சொல்லலை. அது உருவ வழிபாடு கிடையாதையா, நம்ம முன்னோர்கள் செஞ்ச அறிவின் வெளிப்பாடு. அறிவின் வெளிப்பாடு. கடவுளாவே இருந்தாலும் அரக்கன் ராட்சசன் பிரம்ம எவனா இருந்தாலும் ஒரு ஆம்பளைக்கான முதல் தன்மையே பொண்டாட்டிக்கிட்ட மூடி இருக்கிறது தான் கன்வே பண்ணுறாங்க. நான் சொல்கிற விஷயம் புரியுதா? நீ வீட்டில் எவ்வளோ பெரிய நீ ஊரெல்லாம் கொம்மலான்ட்டு உள்ளே போய் நீ வந்து அவங்க சொல்கிறத கேட்கலன்னா இது வேஸ்ட். இது மாங்கல்ய சாஸ்திரம். அதை நான் அப்புறம் வரேன், இன்றைக்கி அதுக்கு வேணாம். முதல்ல நம்ம யாருன்னு புரிஞ்சுப்போம். டோன்ட் டேக் மீ ராங். கேன் ஐ கெட் எ எஸ்? இதெல்லாம் யதார்த்தமான உண்மை. இது புரியாமல் நீ டெய்லியுமே வந்து பெருமாளுக்கும் அவங்களோட 2 ஒய்ஃபுக்கும் நீ பூஜை பண்ணிட்டு உன் ஒய்ஃபை சனினேன்னு திட்டானா பிரயோஜனமே கிடையாது. பெருமாளே கண்ணை குத்துவார், சத்தியமாக குத்துவார். அவர் சார்பாக நான் சொல்கிறேன், சத்தியமாக குத்துவார். நீ கோயிலுக்கே போல, திவ்ய தரிசனம் பண்ணல, சரஸ்நாமும் சொல்ல, ஆனால் உன் பொண்டாட்டி உன்னை என்னம்மா செல்லம் நல்லா இருக்கியா, கதலை ஏஞ்சி போய் கேட்குறேன், என்னம்மா உடம்பு சரியில்லை இருமுன மாதிரி இருக்கு, இப்போ கேட்கணும் உரிமையா, அந்த டைம்ல கேட்கக்கூடாது. ரெண்டுத்தையும் பண்ணணும். கேன கேட்ட எஸ் கம் வாட்மை. இப்போ புரிஞ்சுக்கோங்க, இது முதல் விஷயம். அப்போ ரெண்டாவது பூம வித்யா என்ன? ஏன் நான் பூம வித்யா பற்றி பேசுகிறேன்? மனுஷன் பூமியில மட்டும்தான் இருப்பான்றதை நான் 100% இல்லை 200% கன்ஃபார்மாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கன்வே பண்ணிக்கிறேன். இந்த பூமிக்கு வந்து நீங்கள் பிறந்தீங்கனாலே நீங்கள் யாரு? ஒரு பரபிரம்ம பீடத்துக்கு வரதுக்கான புண்ணியத்தை இருந்தால் தான் வந்தீங்க ஃபர்ஸ்ட். அப்போ நீங்கள் பாவம் செஞ்ச ஜென்மம் இல்லை, பாவத்தை கழிக்க வந்த ஒரு புண்ணியம் இது. கேன கேட்ட எஸ்? பாவம் இருக்கலாம், ஆனால் அதை எலிமினேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே மட்டும்தான் இருக்குது. அதனால் இனிமேல் நீங்கள் லைஃப்பில் பயப்படக்கூடாது. நாராயணன் நயனாய் வந்த நீ நாராயணன், பயணம் செய்வதற்கு அனைத்து சக்தியும் உன்னோடே உள்ளதால் உன் பெயர் நாராயணன். ஏதொன்று சொன்னாலும் ஏதொன்று செய்தாலும் இதை சொல்லாமல் செய்யாதே. அதான உண்மை? அதான உண்மை? அதான உண்மை. எவனா இருப்பினும் எதுவா இருப்பினும் அணுவும் அணுவசைவும் அசைவது உன்னால் சாத்தியமில்லை, சிவனே செய்வான், சர்வம் சிவமயம். அப்போ பூம வித்யால செகண்ட் என்ன? ஒரு மண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னா மண்ணை அவன் மட்டம் தண்ணி சொல்ல, மண்ணை உயர்த்தி சொல்றான். ஏன்னா விண்ணில் விஷயம் அறியும் விஞ்ஞானம் மண்ணை வைத்தே சாத்தியம். இப்போ இந்த உலகமே உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுதுன்னா, சனி தசை வருதா நீ கஷ்டப்படுவ, சூரிய தசை நீச்சத்தில் போயிடுச்சா நீ கஷ்டப்படுவ, குரு புத்தி வரலையா உனக்கு புத்தி இருந்தும் பிரயோஜனம் இல்லை, ஃபெயில் ஆயிடுவ. குரு புத்தி இருந்தாலும் இல்லைனாலும் மூடு வரும் தானே, கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்லையா? இவ்வளோ பிளண்டா எவன் பேசுவான்? ஐயோ குருஜி இப்படி பேசுற அசிங்கமா? கிடையவே கிடையாது. நான் அசிங்கமா பேசல, வேதம் உன்னை அசிங்கப்படுத்தல. உன்னை நீ அசிங்கப்படுத்திக்கிற உரிமை உனக்கே கிடையாதுன்ற நான் ஒரு மனுஷனா. ஏன்னா மனம் கொண்ட ஈசனா இருப்பதால் மனிதா உன் பெயர் மனுஷன். நீ உருப்பட மாட்டேன்னு சொல்ற உரிமை உனக்கே கிடையாது. கேன் ஐ கெட் எ எஸ்? அப்போ நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? நீ சயின்ஸ் டெக்னாலஜின்னு சொல்ற, இது எல்லாமே பாசிபிள் நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் காட் டாம் பிரெயின், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் யூ ஆர் லிவிங் இன் தி சாயில். As an engineer, I will convey, without a silicon, it is not possible to produce any diode, capacitor, resistance, no embedded system. Any engineers available here? அதனால தான் அதுக்கு பேர் சிலிக்கான் வேலி. அது பேர் என்னையா? சிலிக்கான் வேலி. நீ என்னதான் டெக்னிக் தெரிஞ்சாலும் என்னதான் டெக்னாலஜி தெரிஞ்சாலும் ஆனா உனக்கு இந்த மண் இல்லைன்னா உன்னால என்ன பண்ண முடியாது? விண்ணை அறியும் விஞ்ஞானம் மண்ணை வைத்தே சாத்தியம், ஆனால் உன்னால் மண் செய்ய வழி இல்லை, நினைவில் கொள்ளுன்றான். அப்ப என்ன சொல்றான்? இந்த மண்ணில் இருந்தா நீ எல்லாம் செஞ்ச, உன்னால ஒரு மண்ணு செய்ய முடியாதுன்றான். இப்ப நான் சொல்ற விஷயம்லாம் ஒரு தத்துவமோ ஒரு யூகமோ கிடையாது. இது என்ன? மாறாத ஞானம், மாறாத மெய்ஞானம். இப்போ இது திங்க் பண்ணி பாருங்க, இது எத்தனை பேருக்கு உண்மைன்னு புரியுதா? கேன் ஐ சீ தி ஆன்சர் இஸ்?
அப்போ இந்த மண்ணில் பிறந்தது சாதாரணமா? அப்போ நீ எப்படிப்பட்ட மனுஷன்? ஒரு மனுஷன் அழுகுறான், ஏன் என்னை காப்பாத்து, நான் பாவம் செஞ்சா கடவுள் முன்ன வந்து லெஃப்ட் ரைட்டு பலார் அடிக்கிறார். நான் பைத்தியமாடா, நான் அரக்கனுக்கெல்லாம் வரம் தரனே, உன்னை நான் கஷ்டப்படுத்தணும்னு கேட்குறாரு. நீ வரம் பெறத்துக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. நீ வரம்பு மீறி ஏதேதோ பண்ற, ஆனா அந்த ப்ராசஸை செய்ய மாட்டே, தர்மாவை ஃபாலோ பண்ண மாட்டே. நீ சாதாரண பிறவியா? நீ நல்லது செய்யணும் நோக்கம் இல்லாம நீயாவே இருந்தா கூட உன்னால இந்த உலகத்துக்கு நல்லதுதான். நல்லது செய்யணுன்ற நோக்கம் தேவையில்லையா? நீயா இருக்கையில் நீயே சிறந்தவன், ஏனெனில் இறைநிலை நிறைந்தவன். நீயா இருக்கையில் நீயே சிறந்தவன், ஏனெனில் இறைநிலை நிறைந்தவன். நீ ஒரு சாதாரண மனுஷனா இங்க உட்கார்ல. அண்டத்தில் சர்வமா இருப்பவன் உன் பிண்டத்தில் உயிரென இருக்கிறான். விண் செய்தேன், மண் செய்தேன், வான் செய்தேன், ஏதொன்று செய்தாலும் என்னை அறியும் அறிவொன்று செய்யேன். என்னை நான் உணர தேவை எனக்கு ஒரு மனிதன். மனிதா, உன் மடமை உணர தேவை இல்லை உனக்கு ஒரு இறைவன். என்னை நான் உணர தேவை எனக்கு ஒரு மனிதன். இது உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, உங்க கான்செப்டே எனக்கு புரியல. சம்டைம்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி பேசவே நான் முன் வராத ரீசன் என்னன்னா, நான் பேசுறது பியூர் சயின்ஸ். இப்போ இந்த உடம்புல பிறந்திருக்கேன், அடுத்து வேற ஒரு உடம்போட பிறப்ப, அதுக்கு இன்னொரு கரு எடுப்பேன். கருமாறி உருமாறி பிறக்கும் முன்னே நெறி மாறாமல் இருக்க வழி செய்யும் அறிவியல் ஆன்மீகம். இன்னைக்கு இந்த சயின்ஸை பேசணும்னு ஆசை. ஆனால் நீங்கள் வேற மாதிரி இருக்கீங்க. அம்மன் கோயிலுக்கும் போறீங்க, வள்ளலாரையும் கும்பிடுவீங்க. வள்ளலாரை உணர்ந்தவன் எப்படி சாமி கும்பிடுவானே தெரியாது, ஆனால் அதையும் பண்ணுவீங்க. வள்ளலாரையும் கும்பிடுவேன், சாய்பாபாவையும் கும்பிடுவேன். சாய்பாபாவையும் கும்பிடுவேன், வேளாங்கண்ணி அம்மனையும் கும்பிடுவேன். நைட்டு கிளப்புக்கும் போவேன். இன்னாயா உங்கள் கான்செப்டே புரியல. ஏன் என்ன இப்போ நீ எங்கே இருக்க? நீ உனக்கு என்ன பிரச்சனை? அதுவும் உனக்கு புரியாது. ஆனால் நீ யாரை தான் நம்புற? உன்னை தவிர ஊரில் இருக்கிற எல்லா மாங்காவையும் நம்புவேன், மாங்காய் மாடையும் நம்புவேன், எல்லாத்தையும் நம்புவேன். இப்போ உனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, அந்த கொலஸ்ட்ரால் குறையணும்னா 2 விஷயம் நடக்கணும். முதல் விஷயம் என்ன? இப்போ அந்த கொழுப்பு குறையறதுக்கான மாத்திரை எடுக்கணும். கெனகேட்டஸ் இதுல இருந்து மீண்டு வரணும். இது மீண்டும் வரக்கூடாது. பாருங்க, நான் பேசும்போது யாராவது கொஞ்சம் புண்படுற மாதிரி இருந்தா அதை நீங்க கொஞ்சம் தாங்கிக்கணும். ஏன்னா நான் உங்களை புண்படுத்த பேசல, பண்படுத்த பேசுறேன்.